வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பற்றினா கேளக்கியர் சித்தரை பற்றி தான். சமீப நாட்களாக கேளக்கியர் சித்தரை பற்றி நிறைய பேர் பேசிட்டு வரும் சூழல்ல அவரோட மந்திரத்தை சொல்லி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த கேளக்கியர் சித்தர் மந்திரத்தை பற்றியும் அதோட வழிபாடு பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கேளக்கியர் சித்தர் வழிபாட்டுனால நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு இதோட பலன் முழுமையாக கிடைச்சாலும் நிறைய பேருக்கு இதோட பலன் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இது முழுக்க நம்பிக்கையாக செய்யணும். சில பேர் ஒரு நாள் செஞ்சுட்டு எந்த மாற்றமும் வரலை அப்படின்னு போனவங்களும் இருக்காங்க. எந்த விஷயம் செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு அது நடக்கலை அப்படின்னு மறுநாள் அதை விடணும்னா நம்ம ஒரு தேவைக்காக அந்த சித்தரை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அதோட உண்மையான பொருளாக இருக்க முடியும். பக்தியும் ஆன்மீகமும் ரொம்பவே முக்கியம். இந்த வழிபாட்டு முறையை உங்களோட வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அது வரைக்கும் செய்யுங்க. முழு மனதோட நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வழிபாட்டை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் செய்யலாம். இந்த சித்தர் வழிபாடு முழுக்க பிரபஞ்சத்தை சார்ந்து மட்டுமே இருக்கும். நம்ம கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் இந்த பிரபஞ்ச சக்தி இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்களால் இந்த வழிபாட்டு முறையை அதிகாலை வேளையில் செய்ய முடியலைன்னா காலை 11:30 12:30 வரை அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லப்படுற நேரம் இருக்குது. அந்த நேரத்துலையும் இதை செய்யலாம். அபிஜித் முகூர்த்தங்கிறது சில நேரங்களில் மாறும். பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட இதை கேட்டால் அந்த நேரத்தை சொல்லுவாங்க. இந்த கேளக்கியர் சித்தர் மந்திரத்தை நீங்கள் சஷ்டி நாளில் சொன்னீங்கன்னா ரொம்பவே சிறப்புன்னு சொல்லப்படுது. அவருக்கு சஷ்டி நாள் உகந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த முறையை ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு வெளியில் குறை சொல்கிறவங்க கண்டிப்பாக பக்தியும் ஆன்மீகமும் அவங்க கிட்ட இல்லை. அந்த கடவுளை ஒரு தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நேரம் காலம் என்பது இருக்குது. அவங்க கர்ம வினைகள் சார்ந்தே அது நடக்கும். சில பேருக்கு சீக்கிரம் நடக்கலாம், சில பேருக்கு தாமதமாகலாம். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். முயற்சி செய்வது உங்களோடது, அருள் கொடுப்பது அவருடையது. அது வரைக்கும் காத்திருங்க. யார் இந்த கேளக்கியர் சித்தர்? இவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்கு? எந்த ஒரு குறிப்பும் இவரை பற்றி இல்லாத நிலையில் அவ்வளோ பேர் இவரால் பலனடைஞ்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைங்கிறதுனால இது பொய்யாகாது. நீங்கள் முழுமையாக நம்பி இந்த கேளக்கியர் சித்தர் வழிபாட்டை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம், நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மந்திரம், இந்த வழிபாட்டு முறை எப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.